ஸோ ஹார்ட் டிசீஸ் இன் சில்ட்ரன் பற்றி படிக்கும்போது இந்தியாவில் வந்து எது ப்ரிவலண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் 2,50,000 சில்ட்ரன் வந்துட்டு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸோட பிறக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் ரொமாட்டிக் ஹார்ட் ஃபீவர் அண்ட் ஹார்ட் டிசீஸ் வந்துட்டு ரொம்பவே ப்ரிவலன்ஸ் வந்துட்டு அதிகம். அதனால வந்துட்டு வால் டேமேஜ் ஆகுறதோ ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுறதோ ரொம்ப காமன். இது வந்துட்டு ஆனால் புவர் பீப்புளில் லைக் அண்டர் ப்ரிவிலேஜ்டாக இருக்கிற ஏரியாஸில் ரொம்ப காமன். இதோட இன்சிடென்ஸ் லைக் ஆர்ஹெச்டியோட இன்சிடென்ஸ் வந்து குறையுது. அட் த சேம் டைம் சிஹெச்டியோட இன்சிடென்ஸ் வந்துட்டு கம்மியாகவே இருந்தாலும் இட் இஸ் ஆன் அ ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது தவிர COVID-19 பேண்டமிக்கும் அதுக்குன்னு லைக் நடுவில் வந்துட்டு அதுக்கும் நிறைய கார்டியோவாஸ்குலர் சைட் எஃபெக்ட்ஸ் வந்துட்டு வந்து அது லைஃப் த்ரெட்டனிங்காக வேறு இருந்திருக்கு. சும்மாவே பாப்புலேஷன் அதிகம். ஸோ இந்தியாவில் இந்த அளவுக்கு வந்துட்டு வாஸ்ட் நம்பர்ஸ் ஆஃப் சில்ட்ரன் வித் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்துக்கிறது உண்மையாகவே சேலஞ்சிங்காக இருக்குது. இதனால நம்பர் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸும் கம்மி, அங்கே இருக்கிற பீடியாட்ரிக் ஹார்ட் சர்ஜன்ஸு அந்த மாதிரி இருக்கவங்க ஹார்ட் ப்ரோக்ராம்ஸும் ரொம்பவே கம்மி. அண்ட் இட் இஸ் லார்ஜ்லி லிமிட்டட் டு சிட்டிஸில்.